ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சன்ஃப்ளவர் லேண்டோட பிகினர்ஸ் கைட் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு 2 பார்ட்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதோட 3வது பார்ட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம இந்த சுற்றி இருக்கிற பட்டன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பவர் ஸ்கில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து அதாவது வந்து 2வது பார்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்பிசிலாம் எங்கெங்கே இருக்குது, இந்த வேரியஸ் லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3வது பார்ட்டில் வந்து மார்க்கெட் ப்ளேஸை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம 2வது பார்ட்டில் சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து பார்க்க போகிறோம். சரி, நேற்று வந்து நம்ம இந்த இதை பார்த்தோம். இப்போ இதை வந்து நம்ம மார்க்கெட் ப்ளேஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி போனீங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னாங்க உங்களுக்கு ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வந்து ஃப்ளவர் டோக்கன், அதிகமான டாலர். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்து யார் என்ன வாங்கியிருக்காங்க, அதாவது வேல்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த டோட்டல் ட்ரேட்ஸு, வேலட் ஹோல்டிங், கலெக்டபிள்ஸு, டோட்டல் வேல்யூம் ஃப்ளவர் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நமக்கு வந்து மெயினாக வந்து சில இதை தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ரிசோர்ஸ் நம்ம செல் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ரிசோர்ஸுன்றது இங்கே இருக்கும். நம்ம என்எஃப்டி வாங்க போகிறோம் அப்படின்னா சொல்லி பவர் அப்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். நம்மகிட்ட என்எஃப்டி இருந்தாலும் செல்லும் பையும் இதில் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? காஸ்மெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரெண்டிங்ஸில் வந்து இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் அப்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்எஃப்டி. ஸோ நம்ம ஏதாவது வாங்கணும் நம்ம என்எஃப்டி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா இதில் வந்து மினிமம் ரேட்லேருந்து வந்துருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு 8 ஃப்ளவர் டோக்கன் தான். ஸோ இதை நம்ம வாங்கி வச்சோம்னா 0.1 சோயாபீன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சோயாபீன்ஸ் நம்ம பிளான்ட் பண்ணும்போது அந்த மாதிரி. ஸோ இதை பண்ணும்போது கேபேஜ் வந்து 0.1 இந்த மாதிரி வந்து நம்ம என்எஃப்டி வந்து பை பண்ணிக்கிறதுக்கு இங்கே வந்து லைனாக இருக்கும். ஸோ இதுதான் பவர் அப்ஸு. இதில் கலெக்டபிள்ஸு, வேரபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேரபிள்ஸ் மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து பவர் கிடைக்கும். பார்த்தீங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த அருவா மாதிரி நம்ம ஊரில் கதில் இருக்கிற அருவா மாதிரி இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்து கோதுமை வந்து +2 அப்படின்றது இருக்குது. இது வந்து ஒரு வேரபிள்ஸ் தான். ஸோ நம்ம அந்த பம்ப்கின்க்கு வேரபிள்ஸ் பார்த்தோம் ஃபஸ்ட்டு பார்ட்டில். ஸோ இதை வந்து வேரபிள்ஸில் நம்ம எடுத்துகிட்டு வெயிட்டை வந்து நம்ம ஆர்எஸ் பண்ணுறோம் அப்படின்னா +2 வெயிட் கிடைக்கும். அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $240 அந்த மாதிரி இருக்குது. கலெக்டபிள்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பூனையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மைண்ட் கிராஃப்ட்லலாம் பூனை வந்துச்சுன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே எதையா ஒரு இதை கொண்டாந்து போட்டுரும். அந்த மாதிரி இந்த பூனை வந்து வாங்கி வச்சிங்கன்னா டெய்லி ஒரு ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு $7.5 தான். ஸோ இந்த மாதிரி சீப்பான ரேட்டில் உங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டை நம்ம பம்ப்கின் ஃபீட் பண்ணுற மூலிமா வந்து எக்ஸ்பி கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து என்எஃப்டி வாங்குறது எல்லாமே வந்து இங்கே இருக்குதுங்களா? ஸோ ரிசோர்ஸ் இந்த டேபிளாக தான் வந்து நம்ம வந்து கிராப்ஸ் விளைவிக்கிறது, ஃப்ரூட்ஸு, ஹனி, வுட்டு, ஸ்டோன் இதெல்லாம் வந்து நம்ம செல்லும் பண்ணலாம், பையும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ சன்ஃப்ளவர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கும், சன்ஃப்ளவர் லேண்டில். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லிஸ்டிங் பண்ணுங்கன்னா லிஸ்ட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே காட்டுது 5259 அப்படின்னு சொல்லி. ஒவ்வொன்றுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் செல் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் ஒரு இது வந்துருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 2000 தான் செல் போடலாம் ஒரு டைமில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு 2000 சொல்லி லிஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்கன்னா வந்து மார்க்கெட் ப்ளேஸில் வந்து லிஸ்ட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ப்ரைஸுக்கு போடுறோம் அப்படிங்கிறது ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏற்கனவே என்ன ப்ரைஸுக்கு லிஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ லிஸ்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து இங்கே காட்டும். ப்ரைஸ் பர் சன்ஃப்ளவர், ஒரு சன்ஃப்ளவர் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத காட்டும். ட்ரேடிங் ஃபீ ஸோ வந்து பார்த்திங்கனாக்கா 0.4 ஃப்ளவரு யூ வில் ரிசீவ் 0.4 ஃப்ளவர்ஸ். ஸோ பாதி முழுங்கிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ செல் போட்டோம்னா அதான் வந்து நம்ம டெசர்ட் ஐஸ்லேண்டை ரீச் பண்ணோம், இல்லைனா வால்கனோ ஐஸ்லேண்டுக்கு போனோம். அப்போ தான் வந்து இந்த ட்ரேடிங் ஃபீ வந்து குறையும். ஸோ டுட்டோரியல் ஐஸ்லேண்டில் வந்து நீங்கள் சேலே போட முடியாது. இப்போ நான் இருக்கிறது வந்து பீட்டல் ஐஸ்லேண்டு. இதில் வந்து நீங்கள் ட்ரேடிங் அதாவது செல் பண்ணலாம், ஆனால் பாதி வந்து யாரோ முழுங்கிடுறாங்க. ஓகேங்களா? 50% ரிசோர்ஸ் ஃபீ அப்படின்றது வந்து இருக்குங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் டுட்டோரியல் ஐஸ்லேண்டில் எதுவுமே செல் பண்ணாதீங்க, செல் பண்ண முடியாது. பீட்டல் பேரடைஸ் இதில் வந்து 50% டேக்ஸு. டெசர்ட் ஐஸ்லேண்டுக்கு போனீங்கன்னா 20% தான் டேக்ஸு. இப்போது விஐபி வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அதில் 10% குறையும். ஓகேங்களா? 10% தான் வந்து டேக்ஸு. ஏற்கனவே இங்கே வந்து 10% தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு அப்படியே இந்த பீட்டல் ஐஸ்லேண்ட்லேயே இப்படியே வச்சுட்டு இப்படியே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து லேண்ட் எக்ஸ்பென்ஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ அதுவும் வந்து ஒரு வகை தான். நம்ம அடுத்தடுத்து வந்து லெவல் ஏற்றிட்டு போகும்போது அங்கே போனோம்னா டெசர்ட்டுக்கு போனோம்னா நம்மளுக்கு ஆயிலுங்கிறது புதுசாக கிடைக்கும், க்ரீன் ஹவுஸுங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேசிக் கிராப்ஸ் எல்லாம் போட்டு கிராப் மிஷின் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய கிராப்ஸ் பிளாட்டு, ஸ்டோனு,
இந்த வந்து ட்ரீஸு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்குங்களா. நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போகிறதும் ஒரு வகையில் வந்து நல்லது தான், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி, அதாவது நீங்கள் ஒரு புது பிளேயராக இருக்குன்னா டெசர்ட் ஐஸ்லாண்டை ரீச் பண்ணுறதா உங்களோட கோலாக வந்து இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கேமில் வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணும். நான் வந்து இன்னும் ரீச் பண்ணாமல் நான் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன். வுட்டை வந்து நம்ம சாப் பண்ணிட்டு தான் இருக்கோம், நம்ம ஸ்டோன் இதெல்லாம் வந்து மைனிங் பண்ணதில்ல, கிராப்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரூட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். செல் மட்டும் நம்ம பண்ணுறதில்ல. நம்மகிட்ட வந்து காயின் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளவர் டோக்கனை இன்வெஸ்ட் பண்ணி நான் மறுபடியும் காயின் பை பண்ணிக்கிறேன். இல்லைனா வந்து டிகிங்லேருந்து எனக்கு நிறைய காயின்ஸ் வந்து கிடைக்குது. டெலிவரியும் வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு 25 ஸ்டோன் என்ன ரேட்டு, ஒரு ஃப்ளவர் டோக்கன் இப்போ வந்து 1800 காயின் கிடைக்குன்னா 1.8 ஃப்ளவர் டோக்கன் தான் இந்த ஸ்டோனோட ரேட்டாங்க. நான் கால்குலேஷன் பண்ணி இந்த டெலிவரி வந்து கொடுப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ளவர் டோக்கனுக்கு 1000 காயின் வருது அப்படின்னா இந்த டெலிவரின்னு வந்து நான் கால்குலேஷன் பண்ணிவிட்டு கொடுப்பேன். இதுவே இப்போ பரவாயில்ல, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு, அப்படி இல்லாத பட்சத்தில் நான் வந்து ஃப்ளவர் டோக்கனை வந்து கொடுத்து எந்த ரிசோர்ஸ் வந்து நான் வாங்கி இந்த பெட்டிக்கிட்ட வந்து நம்ம செல் பண்ணால் 1000 காயின் கிடைக்குமோ அதை வந்து வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வந்து ரீச் பண்ணணும், டெசர்ட் ஐஸ்லாண்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் செல் பண்ணணும். செல் பண்ணாமே நான் வந்து எல்லா கேமும் வந்து நான் ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இந்த ரிசோர்ஸை செல் பண்ணுற இடம் உங்களுக்கு தேவைப்படுறத இங்கே வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு எது ப்ராஃபிட்டபுளாக இருக்குதோ அதை விலையை வச்சு செல் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ நான் வந்து இந்த ஸ்டோனு, இந்த கோல்டு இதெல்லாம் வந்து மைனிங் பண்ணுறதே இல்லை. இந்த கிரிம்ஸ்டோன்லாம் மைனிங் பண்ணுறதே இல்லை, ப்ராஃபிட்டபுளாக இல்லை, ஓகேங்களா. ஸோ அது வந்து எனக்கு தேவை அப்படின்னா நான் வாங்கிக்குவேன். நான் வுட்டை வந்து கிராப்ஸு, இந்த ஃப்ரூட் பேட்ச்சு, இந்த ஹனி ஃப்ளவர் இது மட்டும்தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக உள்ளதை பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு நமக்கு தேவைப்படுறத அந்த பை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணியே நம்மளுக்கு போவோம், நம்ம வெளியில் வித்துறவங்களுக்கு ப்ராஃபிட்டபுள் வந்துடும். ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், ஓகேங்களா. இன்னும் கூட வீடியோ தனித்தனியாக வரும். இப்போ வுட்டில் மட்டும் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மொத்தமாக இந்த கேமில் வந்து இந்த 50% இந்த சேல் வந்து ஃபீ போடுறதுக்கு முன்னாடி எனக்கு மொத்தமாக இந்த கேமில் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராப்ஸ் மட்டும் தனியாக அதுக்கான அது சம்மந்தமாக என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தனியாக அடுத்த ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது, ஓகேங்களா. அடுத்து வந்து ஃப்ரூட்ஸ், இதில் மட்டும் ப்ராஃபிட் எப்படி வரும், எந்த ஃப்ரூட்ஸை விளைவிக்கலாம், அதுக்கு என்ன என்எஃப்டி இருக்குது, என்ன ஸ்கில் பாயிண்ட்டு, அதுபோல் தான் கிராப்ஸுக்கும் அதுக்கு என்ன என்எஃப்டி இருக்குது, அதுக்கு என்ன ஸ்கில் பாயிண்ட் இருக்குது, அதுக்கு என்ன நம்ம கிராஃப்ட் பண்ணி வைக்கணும், இதை பற்றி தனித்தனியாக அதை பற்றின வீடியோஸ் வரும். என்னடா இது பேசிக்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்கானே, முதல்ல வந்து விஷயத்தை சொல்லுப்பா அப்படிம்பாங்க. வளன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா நமக்கு இதுலேருந்து காசு வருமா வராதா, எவ்வளோ வரும். ஸோ இதை பற்றி நம்ம தனித்தனியாக வீடியோ பண்ணுறோம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலும் போதாது. ஸோ நம்ம இந்த கேம் பிளேவும் பேசிக்கும் தெரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம 2 வீடியோஸ் வரும், ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இன்னும் கூட தனித்தனியாக ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராப்ஸ் மட்டும், ஃப்ரூட்ஸ் மட்டும், இந்த ஹனி அந்த ஃப்ளவர் மட்டும், இது போல் தனித்தனியாகவும் வீடியோஸ் அடுத்தடுத்து வர இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க. பேசிக்காக ஒரு நியூ பிளேயராக இருக்குன்னா நீங்கள் இந்த பேசிக் வீடியோலாம் பார்ட் 1லேருந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. எல்லாமே நான் வந்து டோட்டலாக அப்படியே எத்தனை பார்ட்டு போதும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த மறுபடியும் மார்க்கெட் ப்ளேஸ்க்குள்ளே போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசோர்ஸ், இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் செல் போட்டுக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட விஐபி இருக்குன்னா அது வந்து இப்போ ஒரு நம்ம வந்து பார்த்தோம் சன்ஃப்ளவர் வந்து ஒரு 2000 தான் போட முடியும்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 அந்த மாதிரி போடலாம், ஓகேங்களா. இப்போ வந்து நான் கிளிக் பண்ணுறேன், மேக்ஸிமம் வந்து 500 நீங்கள் திரும்ப லிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. நீங்கள் விஐபி எடுத்திருந்தால் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, ஓகேங்களா. அதை வந்து பார்த்துக்கலாம். இதுதான் லிஸ்ட்டு. இல்லை ஏற்கனவே வந்து இங்கே வந்து அக்செப்ட் ஆஃபர்ன்றதை நீங்கள் கொடுத்துக்குறா. இந்த ரேட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 1.97 1.91 அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதில் செல் போட்டு யாராவது வாங்கணும், அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த ஆஃபரை கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அவசரமாக இருந்தால். ஸோ அவ்வளோதான் இதுக்குள்ளே. இதில் வந்து எல்லா விதமான ரிசோர்ஸுமே இருக்கும். ஸோ இதில் இல்லாததை வந்து நீங்கள் செல் போட முடியாது அப்படிங்கிறது தான் இதில் வந்து விஷயம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கனாக்கா லிமிட்டட் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வந்திருக்கு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மீன், இந்த டிக்கிங்கில் கிடைக்கக்கூடிய சில பொருட்கள், ஸோ இதெல்லாம் டிக்கிங்கில் வந்து கிடைக்கும். இது வந்து ஃபிஷ்ஷிங்கில் வந்து கிடைக்கும் மீன், இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே செல் பண்ணலாம். லிமிட்டட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒரு முறை இந்த சீ குக்கும்பர் அப்படிங்கிறது எங்கிட்ட 12 இருக்குது, ஓகேங்களா. சார் நான் இதுக்குள்ளே போனேன்னா லிஸ்ட்டு ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி காட்டும். நான் ஏற்கனவே ஒரு முறை செல் பண்ணிவிட்டு எனக்கு காட்டவே கிடையாது. ஒரு பொருளை இந்த லிமிட்டடுக்குள்ளே ஒரே ஒரு முறை மட்டும் தான் நம்ம செல் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே ஏற்கனவே லிஸ்ட்டு பண்ணது இங்கே இருக்குது பாருங்கள், சேல் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ இந்த லிமிட்டடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க, ஓகே. அந்த பாயிண்ட் வந்து வேறு இடத்துல இருக்குது, இங்கே வந்து காட்ட மாட்டேங்குது. ஸோ நம்ம லிஸ்ட் பண்ணோம்னா சொல்லி வந்தோம்னா இதில் லிஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10% தான் ஃபீஸ் எடுக்கிறாங்க. இதில் வந்து நான் லிஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போவும் இந்த ரிசோர்ஸு அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் 50% ஃபீஸ் எடுக்குது, ஓகேங்களா.
ஸோ நீங்களும் வந்து ஒரு பீட்டல் ஐஸ்லாண்ட் இருக்கீங்கன்னா இதில் மட்டும் செல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தேவைப்படுற ஃப்ளவரை நம்ம விளைய வச்சு இங்கே வந்து செல் பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே பண்ணல அப்படின்னா ஒரு டைம் மட்டும் ஓகேங்களா. ஸோ ப்ளூ பலூன் ஃப்ளவர் அப்படிங்கிறத 4 நாளுக்குள்ளே இது முடிஞ்சிடும். வாரம் வந்து இது ரீசெட் ஆகிருக்கும். அந்த ஒப்சிடியன் மட்டும் வாரம் செல் போட்டுகிட்டே இருக்கலாம். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் 1 டைம் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ அதுதான் இது லிமிட்டட் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றது வந்துருக்கு. இங்கேயும் வந்து நீங்கள் அந்த லிமிட்டட் மாதிரி 1 டைம் மட்டும் செல் போடலாம். இந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லாம் பார்த்தோம், இந்த பொம்மைங்களாம் இருக்குது பார்த்தியா, கரடி பொம்மை அந்த மாதிரி, இந்த பேண்ட்டு சட்டை இந்த மாதிரி, இந்த வேரபிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே லிஸ்ட்டும் பண்ணலாம், பையும் பண்ணலாம். இப்போ நம்மகிட்ட இந்த கரடி பொம்மை ஒன்று இருக்குது, நம்மகிட்ட இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காட்டும், நம்மகிட்ட இதெல்லாம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி வைங்களா. ஸோ நான் இதை லிஸ்ட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு ஃப்ளவர் டோக்கனுக்கு வந்து செல் பண்ணுறேன். ஸோ நம்ம லிமிட்டட்லேயே பார்த்தோம், ஒரு ட்ரேட் பாயிண்ட் வந்து கிடைக்கும், அதில் காட்ட மாட்டேங்குன்னு சொல்லி நான் இதில் காட்டுது பார்த்தீங்களா. இப்போ 0.25 அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு கிடைக்கும். இதை நான் லிஸ்ட் பண்ணி யாராவது பை பண்ணிட்டாங்கன்னா லிமிட்டட்லேயே வந்து அதே போல் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வந்து நம்ம இதில் ஒரு முறை தான் லிஸ்ட் பண்ண முடியும் சொல்லி. இந்த ட்ரேட் பாயிண்ட் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம சில பொருளுங்கள் இந்த அச்சீவ்மெண்ட்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஒரு 1000 வுட்டு கலெக்ட் பண்ணால் அதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டில் ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அது போல் தான் இது. இந்த லிமிட்டட் அந்த காஸ்மெட்டிக்ஸ் இது ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு சில பொருளை வந்து ஒரு முறை மட்டும் செல் பண்ணலாம், அதுக்கு ட்ரேட் பாயிண்ட்டும் வந்து கிடைக்கும். பை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஒன்றா ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட் என்எஃப்டின்னு சொல்லி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு என்எஃப்டி தான், இது வந்து பட் என்எஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் வேல்யூபிளானது. இதோட மினிமம் ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா $150, அதுவும் ஒன்றே தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து போயிட்டுனா எல்லாமே வந்து $200-250 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கெலாம் வந்து ஒரு பவர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 0.3% மீடியம் கிராப்ஸ் ப்ளஸ்ஸு மீடியம் கிராப்ஸில் நீங்கள் எதை வேணால் போட்டுக்கலாம். ஒரு 4-5 மீடியம் கிராப்ஸ் இருக்கும். ஸோ இதுவும் வந்து அதே வேலை தான் செய்யுது. இது வந்து மீடியம் கிராப்ஸு பட் பூஸ்ட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இது இருக்குது. இந்த பட்ஸை நீங்கள் பை பண்ணி வச்சுருக்க மூலிமா வந்து டிஸ்கவுண்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம், அதுக்குன்னு தனியாக ஒரு டிஸ்கவுண்ட் சேனலில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்ஸுக்கு வந்து ரெப்டியூஷன் பாயிண்ட்டை வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு 350 ரெப்டியூஷன் பாயிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் ஏர்ன் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா ஓன் பட்ஸ் 300 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரெப்டியூஷன் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். ஏதாவது ஒரு பட்ஸை வந்து நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால். இது வந்து இந்த பவர் அப்ஸில் வந்து நம்ம பார்த்தோம்னா என்எஃப்டி, இந்த என்எஃப்டி வாங்கினோம்னாக்கா நம்மளுக்கு வந்து 20% பம்ப்கின் வந்து எக்ஸ்ட்ரா வந்து க்ரோத் கிடைக்கும். ஸோ அதே போல் தான் இந்த பட்ஸுங்கிறது வந்து சில பவர்களை வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 300 ரெப்டியூஷன் பாயிண்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மை ப்ரோஃபைல்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம அந்த லிமிட்டடில் பார்த்தோம் இல்லைங்கன்னா அந்த ரிவார்டு அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். ஸோ நம்மகிட்ட வந்து ட்ரேடிங் லெவல் 1 XP அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 301 ட்ரேடிங் பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ மினிமம் வந்து 1200 வந்தால் ட்ரெஷர் கீ. ஸோ நம்ம ரெண்டாவது பார்ட்டில் பார்த்து அந்த ட்ரெஷர்லாம் போய் ஓப்பன் பண்ணுறோம். ட்ரெஷர் கீ, ரேர் கீ, லெஜெண்டரி கீ அந்த மாதிரி. ஸோ அந்த கீயை வந்து மினிமம் வாங்கிக்கலாம். இது வந்து ரேர் கீ, லக்ஸரி கீ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 கீயுமே இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் டிக்கெட். ஸோ அதுவும் வந்து இந்த ரெண்டாவது பார்ட்டில் வந்து அந்த கேப்ளின் இதில் போய்ட்டு இந்த ப்ரைஸில் என்டர் பண்ண முடியல, அந்த ப்ரைஸ் டிக்கெட்டை வந்து இங்கே வாங்கிக்கலாம். ட்ரேட் கேக் அப்படின்னு சொல்லி இருக்குது, அது என்னென்னு தெரியல. ஸோ ட்ரேடு ரிவார்ட் பேக்கு, டிக்கிங் பேக்கு, சீடு பேக்கு, ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த பேக்குக்குள்ளே வந்து இப்போ அந்த ஃபிஷ்ஷிங் சம்மந்தமாக அந்த ஃபிஷ்ஷிங் ராடு, அந்த ஃபிஷ் பிடிக்க தேவையான அந்த மண்புழுலேயே வந்து ஒரு 3 விதமாக வந்து இருக்குது ஓகேங்களா. அனிமல் ஃபீட் பேக்கு இது வந்து இருக்குது. ஸோ எதாக இருந்தாலும் வந்து ட்ரேடு பாயிண்ட் வந்து 3.51 தான் இருக்குது. ஸோ நான் 351 நினச்சேன். ரொம்ப அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை வந்து கிடைக்கிறே கஷ்டம். அதான் ஒரு பொருளை ஒரு முறை தான் செல் பண்ண முடியும். ஸோ ஒரு 1200 ட்ரேட் பாயிண்டில் எப்படி எடுக்க முடியும்? அவ்வளோ பொருளே இதில் இல்லை. அந்த பொருளை ஒரு முறைக்கு மேலே செல் போட விட மாட்டேங்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒபிசிடியன் வந்து நீங்கள் வல்கனைஸ்லாண்ட் போனீங்கன்னா ஒபிசிடியன் வந்து வாரம் நம்ம செல் போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு முறைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அது வந்து ரீச் ஆகலை. இது எப்போவுமே லிஸ்டிங்கில் இருக்குது. ஸோ இல்லை அவங்களையும் ஒரே ஒரு முறை தான் செல் போட விடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் யாராவது வல்கனைஸ்லாண்டில் நம்ம தமிழ் மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம வாரம் லிஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இதன் மூலிமா ட்ரேட் பாயிண்ட் எடுக்கலாம். நம்ம ஒவ்வொரு லேண்டை ரீச் பண்ணி கடைசி லெவலுக்கு போகிறது வந்து எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். ஸோ அதுதான் இந்த மை ப்ரொஃபைலில் இதில் கடைசியாக போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்மளோட லெவலில் இது வரைக்கும் எவ்வளோ ட்ரேடிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்துருக்கு. டாப் ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த அக்கௌண்ட்டை வந்து பை பண்ணேன். ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தவங்க இதை வந்து அது மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அவங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து இங்கே இருக்கலாம். அவங்கக்கிட்ட மட்டும் எத்தனை ட்ரேட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே பை தான் பண்ணியிருப்பேன், ஸ்டோன் இதெல்லாம் வந்து.
ஸோ நான் செல் அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த லிமிட்டெடில் தான் செல் பண்ணியிருப்பேன். ரொம்ப நாள் ஆச்சு 50% டேக்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் எதையுமே செல் பண்ணுறதில்ல. லிமிட்டெடில் மட்டும் போயிட்டு நான் ஏதாவது செல் பண்ணுவேன். மற்றபடி வந்துன்னா எல்லாமே பை தான் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ இது எல்லா ரெக்கார்டுமே வந்து இருக்கும். நம்ம இது வரைக்கும் என்னென்ன பை பண்ணியிருக்கோம், செல் பண்ணியிருக்கோம், அந்த பையர்ஸோட நேமு, நம்மளோட நேமு, இது எல்லாமே வந்திருக்கும். இங்கே வந்து ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் லிஸ்டிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து காட்டுது. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு ரேட்டுக்கு வந்து செல் போடுறோம், அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டுக்கு அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு வந்து கீழே போயிடும். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும்போது பையர்ஸ் கம்மியாக இருக்குது, செல்லர்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட அப்படியே கீழே தங்கி போயிடும். ஸோ இங்கே வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை கேன்சல் ஆள் கொடுத்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இன்றைக்குள்ள கரண்ட் ரேட்டுக்கு வந்து நம்ம அதை வந்து மறுபடியும் ரீசேல் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரேட்ஸ்குள்ளே இருக்குது ஓகேங்களா. கலெக்டபுள்ஸ் இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி இது நிறைய அதிகபட்சமாக இருக்கும்போது நம்ம இங்கே சர்ச் பண்ணி நம்ம குறிப்பிட்ட இதை வந்து பார்க்கணுன்னா இங்கே சர்ச் பண்ணின்னு பார்த்துக்கலாம். இந்த ரிவார்டை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டேபில் வந்து இந்த ஃப்ளவர் டோக்கன், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்ட்டில் வந்து அப்படியே குறைஞ்சி ஒரு 10 சென்ட்டு அந்த மாதிரி வந்திருக்கு. நம்ம இந்த கேம் ப்ளே பண்ணுறோம், அதன் மூலிமா இந்த ஃப்ளவர் டோக்கன் வந்து கிடைக்குதுங்களா. அந்த ஃப்ளவர் டோக்கனோட ரேட் வந்து லைவாக வந்து இங்கே எப்போவுமே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கலாம். அடுத்து வந்து ஃப்ளவர் டேஷ்போர்டு அப்படிங்கிறது வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ளவர் டோக்கனை பற்றி அதோட ரேட்டு, டோட்டல் சப்ளை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 7 days பிளேயர் ஸ்பெண்டு அப்படிங்கிறது வந்து ரிவார்ட் பூல், இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. டாப் கேம்ஸ் பர்ன், இதெல்லாம் வந்து லாஸ்ட் 7 days எல்லாம் நடந்திருக்கு. ஸோ டெபாசிட்டு, லிக்விடிட்டி, டீம்ஸ் ஃபீ அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் ஏர்னர்ஸ், ஸோ இந்த ARAB அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 7 நாளில் 941, 10 சென்ட்னா $94 வந்து ஒரு வாரத்தில் ஏர்ன் பண்ணும். ஸோ நம்ம இந்த கேம் ப்ளே பண்ணுறோம்னா எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எதிர்க்கு பார்த்திங்களா. ஸோ ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா $94 வந்து 7 நாளில் வந்து அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பார்த்திங்கன்னா டாப் பர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி, இது எப்படி அடுப்பில் வச்சு எரிக்கிறது எனக்கு தெரியல, அது ஏதோ பர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவது, அது என்னன்னு தெரியல ஓகே. ஏர்னிங்ஸ் தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா, நமக்கு அதுதானே தேவை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோவில் வந்துடுச்சு. ஸோ டாப்பாக வந்து நம்ம வந்து $94 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு அப்படிங்கிறது வந்து இதில் வந்து தெரியுது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங், இது வந்து விஐபி எடுத்துருந்தால் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியல, நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை, இனிமேல் தான் எடுக்க போகிறேன். நீங்கள் விஐபி எடுக்கலை அப்படின்னாக்கா உங்களுக்கு பீட்டர் லாய்ஸ்லாம் இருக்குன்னா உங்களை ஒரு முறை, அதாவது ஒரு நாளைக்கு 2 லிஸ்டிங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து காட்டிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு முறை லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 1 மைனஸ் ஆயிரும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஆனியன் அப்படிங்கிறத செல் போட்டேன் அப்படின்னாக்கா 1, இன்னொரு செல் போட்டேன் அப்படின்னாக்கா 0 அப்படின்னு காட்டிகிட்ருக்கோம். அப்புறம் 24 மணி நேரம் கழிச்சு ரீசெட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இந்த மார்க்கெட் ப்ளேஸில் இவ்வளோ தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கலாம். ரிசோர்ஸ் செல் பண்ணுறது லிமிட்டெடில் ஒரு முறை தான் செல் பண்ண முடியும். உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும் அப்படின்னா ஓகே. நான் தான் முதலே சொல்லிட்டேன் ஃபஸ்ட் பார்ட்லேயே, நீங்கள் அட்வான்ஸ் லெவல் பிளேயராக இருந்தால் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு. ஸோ நியூ பிளேயர்ஸுக்கு, பிகினர்ஸுக்கு, புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வர்றவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ பட்ஸ் NFT வாங்குறது, பவர் ஆப்ஸில் வந்து நீங்கள் NFC வாங்குறது, இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. ரிசோர்ஸ் மெயினாக செல் பண்ணுறது இங்கே இருக்குது. நீங்கள் விஐபி எடுத்துருக்கீங்களா இல்லையான்றதை பொறுத்து இங்கே எவ்வளோ லிஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் லிஸ்ட் பண்ணிட்டீங்க, சேல் ஆயிடுச்சு அப்படின்னா அது எங்கே கிளைம் பண்ணணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து காட்டும், உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆனது, சேல் ஆயிடுச்சு, கிளைம் பண்ணிங்க உங்கள் ஃப்ளவர் டோக்கன்னு சொல்லி ஒரு பாப்அப் விண்டோ மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதை போய் நீங்கள் எங்கேயும் தேடுறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கேமுக்குள்ளே வரும்போது அது வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் இந்த மார்க்கெட் ப்ளேஸில் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து வந்துடுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது XP. ஸோ இந்த பம்கினோட லெவல் XP ஏற்றுறது பற்றின எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம தெளிவாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. தேங்க்ஸ்.